இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் கோகனட் தேங்காய் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதை பார்க்க போகிறோம். 3 months 6 months 3 மாதமோ 6 மாதமோ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்ககிட்ட என்ன திருவுறது இருக்கோ, என்ன கிரேட்டர் இருக்கோ அதை வச்சு நல்லா திருகி, அது எந்த கிரேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு பீஸ் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் பேலன்ஸ் இருக்கும், அதை எடுத்து வச்சா ஒன்று காஞ்சி போகும், இல்லை அழுகி போகும். அதனால் இந்த மாதிரி என்ன தேங்காய் எத்தனை உடைச்சாலும் பரவாயில்ல, 5 10 எத்தனை தேங்காய் உடைச்சாலும் பரவாயில்ல, மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு திருகி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் திருவியாச்சு. இதை ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் இதை ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் த பாக்ஸ். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கிறோம். அது சம் கிரேட்டட் கோகனட் தேங்காய் திருவல், சம் கிரேட்டட் கோகனட் திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட்டாயம் ஃப்ரீசரில் தான் வைக்கணும், கீழே ஃப்ரிட்ஜ் கீழே வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சதா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம நார்மலாக நம்ம பொரியல் பண்ணும் போதும் சரி, குழம்பு செய்யும் போதும் சரி, இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரெசிபிஸ் எல்லாம் என்னோட உணர் சேனலில் இருக்குது. லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள்.